தற்காப்பு கலைகளின் தாய் கலை என்று அழைக்கப்படும் சிலம்ப போட்டி மாநில அளவில் கோவை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இதனை கடந்த 46 ஆண்டுகளுக்கும் மேலாக கோவை கவுண்டம்பாளையம், கணுவாய், காரைக்குடி, தேவக்கோட்டை, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிற்சி மையங்கள் அமைத்து தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி சிலம்ப கலையை மாணவ மாணவியர்களுக்கு கற்றுத்தரும் ஆதித்யா சிலம்ப பாசறை பயிற்சி மையம் நடத்தியது. தற்போது நடைபெற்ற சிலம்ப போட்டியில் மதுரை, திருச்சி, தருமபுரி, நாமக்கல், உடுமலைப்பேட்டை, திருப்பூர், பொள்ளாச்சி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பதக்கங்களை தட்டிச் சென்றனர். ஆதித்யா சிலம்ப பாசறையின் 46வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 4வது ஆண்டு மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆதித்யா சிலம்ப பாசறையின் நிறுவனரும் தலைமை ஆசானுமான MSR முத்துப்பாண்டியன் செய்திருந்தார். மேலும் சிலம்ப கலையை ஊக்குவிக்கும் விதமாக சிலம்ப ஆசான்களுக்கும் சிலம்ப பயிற்சியாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதித்யா சிலம்ப பாசறையில் பயிற்சி பெற்ற பழைய மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு கவுண்டம்பாளையம் ஜபகர் சரத் விக்னேஷ், வழக்கறிஞர் ராஜேந்திரன், கோவை நல்லுறவு சங்க நிறுவனர் சுக்ருல்லா பாபு, சதீஷ், லாரல் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிறுவனர் அபிஷேக் பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் பதக்கங்களை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது.